சாந்தி. शिव பகவானுடைய மகா வாக்கியம். வாணி தேதி 1/4/2024. मीठे बच्चे, तुम्हारा ये जीवन देवताओं से भी उत्तम है. இனிமையான குழந்தைகளே, உங்களுடைய இந்த வாழ்க்கை தேவதைகளை விட உத்தமமானது. क्योंकि तुम अभी रचिता और रचना को यथार्थ जानकर आस्तिक बने हो. ஏனென்றால் நீங்கள் இப்போது படைப்பவர் மற்றும் படைப்பை யதார்த்தமாக அறிந்து ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். கேள்வி: संगम युगी ईश्वरीय परिवार की विशेषता क्या है जो सारे कल्प में नहीं होगी? சங்கமயுக ஈஸ்வரிய பரிவாரத்தின் சிறப்புத்தன்மை என்ன? இது முழு கல்பத்திலும் இருக்காது. பதில்: इसी समय स्वयं ईश्वर बाप बनकर तुम बच्चों को संभालते हैं. இந்த நேரத்தில்தான் ஸ்வயம் ஈஸ்வரனே தந்தையாக இருந்து உங்களை பாலனை செய்கிறார். டீச்சர் பன்கர் படாத்தே ஹே, ஆசிரியராக இருந்து கற்றுத்தருகிறார். और सद्गुरु बनकर तुम्हें गुलगुल बनाकर साथ ले जाते हैं. சத்குருவாக இருந்து உங்களை மலர் போல ஆக்கி கூடவே அழைத்துச் செல்கின்றார். सत्युग में देवी परिवार होगा, लेकिन ऐसा ईश्वरीय परिवार नहीं हो सकता. சத்யுகத்தில் தெய்வீக குடும்பம் இருக்கும், ஆனால் இப்படிப்பட்ட ஈஸ்வரிய குடும்பம் இருக்காது. तुम बच्चे अभी बेहद के सन्यासी भी हो, राज योगी भी हो. குழந்தைங்களாகிய நீங்கள் இப்போ எல்லையற்ற சன்னியாசியாகவும் இருக்கீங்க, ராஜ யோகியாகவும் இருக்கீங்க. ராஜாய் கேலியே பது பா ரஹே ஹோ, ராஜ்யத்திற்காக படிப்பை படித்து கொண்டிருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ये स्कूल व पाठशाला है. இது ஸ்கூல் மற்றும் பாடசாலை. किसकी पाठशाला? யாரோட பாடசாலை? आत्माओं की पाठशाला, ஆத்மாக்களுடைய பாடசாலை. ये तो ज़रूर है, आत्मा शरीर बिगर कुछ सुन नहीं सकती. இது முக்கியமானது. அதாவது ஆத்மா शरीर இல்லாமல் எதையுமே கேட்க முடியாது. जब कहा जाता है आत्माओं की पाठशाला, तो समझना चाहिए आत्मा शरीर बिगर तो समझ नहीं सकती है. ஆத்மாக்களுடைய பாடசாலைன்னு சொல்கிறப்ப இதையும் புரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு சரீரம் இல்லாமல் எதையும் ஆத்மாவால் புரிஞ்சிக்க முடியாது. ஃபிர் கேனா படுத்தா ஹே ஜீவாத்மா. பிறகு இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? ஜீவாத்மான்னு சொல்கிறோம். அதாவது ஷரீரத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மா. अभी जीवात्माओं की पाठशाला तो सभी है, इसलिए कहा जाता है यह है आत्माओं की पाठशाला और परमपिता परमात्मा आकर पढ़ाते हैं. ஆனால் அதே ஜீவாத்மாக்களின் பாடசாலைன்னு சொல்கிறப்போ உலகத்துலேயும் எல்லாமே ஜீவாத்மாக்களுடைய பாடசாலை தான். ஆகையால் தான் இங்கே என்ன சொல்லப்படுது? இது ஆத்மாக்களின் பாடசாலை, பரம்பிதா பரமாத்மா தான் இங்கே படிப்பு கற்றுக் கொடுக்கிறார். वो है जिस्मानी पढ़ाई, यह रूहानी पढ़ाई. அங்கோ உலகாய படிப்பு, இங்கு ஆன்மீக படிப்பு. जो बेहद का बाप पढ़ाते हैं, எல்லையற்ற தந்தை கற்றுத்தரும் படிப்பு. तो ये हो गई गॉड फादर की यूनिवर्सिटी. ஆகையால் இது என்ன? காட் ஃபாதருடைய யூனிவர்சிட்டி. பகவான் வாச்சேனா, பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? जानते हो सत्युग में अपार सुख है. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க சத்யுகத்தில் அளவற்ற சுகம். जो कभी बाप को याद करने की दरकार भी नहीं रहती. ஒருபோதும் பாபாவை நினைவு செய்கிறதுக்கு அங்கே அவசியமே இருக்காது. गायन है दुख में सिमरन सब करे. உலகத்தில் கூட என்ன சொல்லியிருக்காங்க? துக்கத்தில் தான் எல்லாரும் நினைக்கிறாங்க. கிஸ்கா சிமரன்? யாரை நினைக்கிறாங்க? பாப்கா, பாபாவை. இத்தனை சப்கா சிமரன் नहीं करना. ஆனால் நிறைய பேரெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். பக்தி में कितना सिमरन करते जानते कुछ भी नहीं. பக்தியில் பாருங்க எத்தனை பேரை நினைக்கிறாங்க, ஆனால் யாரை பற்றி எதுவும் தெரியலை. लोग तो सभी को भगवान कहते रहते. அடுத்து இன்னொரு பக்கம் எல்லாரையும் பகவான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்வவியாபி கேதேத்தி. அடுத்து சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்க.
बाप कहते हैं सर्वव्यापी तो माया 5 विकार है जो 1-2 के अंदर है. பாபா சொல்கிறாங்க சர்வவியாபி என்பது மாயா என்ற 5 விகாரங்கள் தான். அதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. ஆகையால் அதுதான் சர்வவியாபி. कहते हैं तुमने अपने से भी जास्ती मेरी ग्लानी की है. பாபா சொல்கிறார் நீங்கள் தன்னை விட அதிகமாக என்னத்தான் நிந்தனை பண்ணி வச்சிருக்கீங்க. अपने लिए 84 लाख और मुझे கணு கணுமே கேதிய. அதாவது தன்னை பற்றி நாம் என்ன சொல்லியிருக்கோமா, மனித ஆத்மாக்கள் நம்மெல்லாம் 84 லட்சம் ஜென்மம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டோம். இது நமக்கு நாம் செய்கிற நிந்தனை. அடுத்து பாபா என்ன சொல்லிட்டோமா, ஒவ்வொரு அணுவுக்குள்ளே இருக்காருன்னு சொல்லிட்டோம். ऐसे अपकारी पर मैं उपकार करता हूँ. இப்படிப்பட்ட அபகாரிகளுக்கு தான் நான் உபகாரம் பண்ணுறேன். பாப் கேத்தே துமாரா தோஷ் பி நெய்யே ஏ ட்ராமாக்கா கேளு. சொல்லிட்டு என்ன சொல்கிறார் பாபா, உங்களை குற்றம் சொல்லி ஒன்றும் கிடையாது, இதுவும் ட்ராமாவில் இருக்குது. பச்சே பாப்கோ பहचानते भी है. குழந்தைங்க பாபாவை அறிந்தும் இருக்கீங்க, समझते भी है புரிந்தும் இருக்கீங்க. कि बाप पढ़ा रहे उनसे बेहद का वर्षा मिलता है. பாபா தான் படிப்பு சொல்லி கொடுக்குறார், அவர்கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. பரந்து முஷ்கிலாத் ஏஹே ஜோ மாயா போலா தேத்தியே. ஆனால் இதில் கடினமே என்னன்னா மாயா மறக்க வச்சிடுது. कोई न कोई विघन डाल देती है जिसे बच्चे डर जाए. ஏதாவது தடையை ஏற்படுத்தி குழந்தைங்கள பயப்பட வச்சிடுது. उसमें भी पहले नंबर में विकार में गिरते हैं. அதுலேயும் முதல் நம்பரில் விகாரத்தில் தான் கீழே விழுந்துடுறாங்க. ஆங்கே தோக்கா தேத்தி ஹே, கண்கள் ஏமாற்றி விடுகிறது. ஆங்கே கோய் நிக்கால்னே கி பாத் நீ, அதுக்காக கண்ணை எடுத்துடணும் அப்படின்றது கிடையாது. பாப் கியான் கா தீஸ்ரா நேத்திர தேத்தே. பாபா ஞானம் என்ற கண்களை கொடுக்கிறார். கியான் और अज्ञान की लड़ाई चलती है. ஞானம் மற்றும் அஞ்ஞானத்துக்கு இடையில யுத்தம் நடக்கிறது. ज्ञान है बाप, अज्ञान है माया. ஞானம் என்பது பாபா, அஞ்ஞானம் என்பது மாயை. இன்கி லடாய் बहुत तीखी है. இவங்களுக்கு நடுவில் நடக்கிற சண்டை எப்படி இருக்கா, ரொம்ப சக்திசாலியாக இருக்கு. गिरते हैं तो समझ में नहीं आता है. கீழே விழுந்தா கூட குழந்தைங்களுக்கு புரிய மாட்டுதான். फिर समझते हैं मैं गिरा हुआ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் தெரியுதா நான் கீழே விழுந்துட்டேன். मैंने अपना बहुत अकल्याण किया. நான் எனக்கு ரொம்ப அமங்கலம் செஞ்சுட்டேன்னு புரிஞ்சுக்கிறாங்களாம். மாயா ने एक बार हराया तो फिर चढ़ना मुश्किल हो जाता है. மாயா ஒரு முறை தோல்வி அடைய வச்சிருச்சுன்னா பிறகு ஏறி வர்றது கடினமாக இருக்கும். बहुत बच्चे कहते हैं हम ध्यान में जाते हैं परंतु उसमें भी माया प्रवेश हो जाती है. நிறைய குழந்தைங்க சொல்கிறாங்களாம் நான் காட்சி பார்க்க போயிடுறேன் அப்படின்னு. ஆனால் மாயா அதுலேயும் நுழைஞ்சிடுது. பத்தா பி नहीं पड़ता, அது தெரிய வர்றதே இல்லை. மாயா சோரி கராயகி, ஜூட் புல்வாயகி. மாயா திருட வச்சிடுது, மாயா பொய் பேச வைக்குது. மாயா கியா நீ கராத்தியே பாத் மத் பூச்சோ. மாயா என்னதான் உங்களை செய்ய வைக்கல, கேட்கவே வேண்டாம். கந்தா பனா தேத்தியே, ரொம்ப அழுக்கானவர்களாக்கிடுது. मंत्र देते हैं मन मना भव का. ஒரே ஒரு மகா மந்திரம் பாபா கொடுக்குறாரு, மன்மனா பவ என்ற மந்திரம். याद से क्या होता है ये तो तुम बच्चे समझते हो. நினைவின் மூலமாக என்ன நடக்குதுங்கிறத குழந்தைங்க நீங்கள் தான் புரிஞ்சிருக்கீங்க. அச்சா, நல்லது. தாரணைக்கான சாரம், सारी दुनिया अब कब्रदाहिल होनी है, विनाश सामने है, इसलिए कोई से भी संबंध नहीं रखना है. முழு உலகமும் இப்போது சுடுகாடாக இருக்கிறது, வினாசம் எதிரிலேயே இருக்கிறது. எனவே யாரிடமும் சம்பந்தம் வைக்க வேண்டாம். அந்த காலமே ஏக் பாப் ஹி யாத் ரஹே. கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவு மட்டும் இருக்கட்டும். இரண்டாவது பாயிண்ட், ஷியாம் சே சுந்தர்
पतित से पावन बनने का ये पुरुषोत्तम संगम युग है. यही समय है उत्तम पुरुष बनने का. ஷியாமிலிருந்து சுந்தரமாக, பதீதத்திலிருந்து பாவனமாகுவதற்கான இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த நேரத்தில்தான் உத்தம புருஷர்கள் ஆக முடியும். सदा इसी स्मृति में रख स्वयं को कौड़ी से हीरे जैसे बनाना है. சதா இந்த நினைவிலிருந்து தன்னை சோழியிலிருந்து வைரமாக்குங்கள். वरदान. ज्ञान धन द्वारा प्रकृति के सब साधन प्राप्त करने वाले पद्मा पदம்பதி பவ. ஞான செல்வத்தின் மூலம் இயற்கையின் அனைத்து சாதனங்களையும் அடையக்கூடிய பத்மா பதம்பதி பவ, பல மடங்கு கோடீஸ்வரர் ஆகுங்கள். ज्ञान धन स्थूल धन की प्राप्ति स्वतः कराता है. ஞான செல்வம் ஸ்தூல செல்வத்தை தானாவே கொண்டு வந்து சேர்க்கும். जहाँ ज्ञान धन है वहाँ प्रकृति स्वतः दासी बन जाती है. எங்க ஞான செல்வம் இருக்கோ அங்க இயற்கை என்ன பண்ணுமா, தானா தாசி ஆயிட்டு வந்துடும். ज्ञान धन से प्रकृति के सब साधन स्वतः प्राप्त हो जाते हैं. ஞான செல்வத்தின் மூலமா இயற்கையினுடைய அனைத்து சாதனங்களும் தானாவே உங்களுக்கு கிடைச்சிடும். इसलिए ज्ञान धन सब धन का राजा है. ஆகவே ஞான செல்வம் அனைத்து செல்வங்களுக்கும் ராஜா. जहाँ राजा है वहाँ सर्व पदार्थ स्वतः प्राप्त होते. எங்க ராஜா இருக்காரோ அங்க எல்லா பொருட்களும் தானாவே வந்து சேர்ந்துடும். ये ज्ञान धन ही पद्मा पदம்பதி बनाने वाला है. இந்த ஞான செல்வம் தான் உங்களை கோடீஸ்வரன் ஆக்கக்கூடியது. परमार्थ और व्यवहार को स्वतः सिद्ध करता है. பரமார்த்தம் மற்றும் தன்னுடைய விவகாரங்களை தானாகவே வெளிப்படுத்தக்கூடியது. ज्ञान धन में इतनी शक्ति है जो अनेक जन्मों के लिए राजाओं का राजा बना देती है. ஞான செல்வத்தில் அவ்வளோ சக்தி இருக்கு, அநேக ஜென்மங்களுக்கு ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா உங்களை ஆக்கிடும். स्लोगन. कलप कलप का विजयी हो. ये रूहानी नशा एमर्ज हो तो माया जीत बन जाएंगे. கல்ப கல்பத்தின் வெற்றியாளன். இந்த ஆன்மீக போதை எமர்ஜாக இருக்கும்போது, அதாவது வெளிப்படையாக இருக்கும்போது மாயாஜீத் ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை 1/4/2024. இந்த மாதம் சன்ஸ்கார மிலன் என்ற ராஸ் செய்யுங்கள். சன்ஸ்காரங்களுடைய ஒத்துழைப்பு. பாப்தாதா நேரத்தின் நெருக்கத்தின் அனுசாரம் இப்போது சன்ஸ்கார மிலன் என்ற மகாராஸ் நடனத்தை பார்க்க விரும்புகிறார். இதற்காக முதலில் தன்னை அட்ஜஸ்ட் செய்து பிறரோடு சன்ஸ்கார ஒத்துழைப்பு செய்வதற்கான திட சங்கல்பம் செய்யுங்கள். அட்ஜஸ்ட் செய்யக்கூடிய சக்தியே சன்ஸ்காரங்களுடைய சந்திப்பை ஏற்படுத்தும். ஓம் சாந்தி.